அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். நல்லா இருக்கீங்களா? எழுந்துட்டீங்களா? ஆண்டவரை துதிக்கிறதற்கு, மீண்டும் ஒரு விசை ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானிக்கிறதற்கு இதோ அனுதின தியானத்தின் மூலமாக அவருடைய வார்த்தைகளோடு கூட உங்களுக்கு முன்பாக வருகிறோம். ஜெபிக்கலாமா? பரிசுத்தமுள்ள எங்கள் பிதாவே, ஞாயிற்றுக்கிழமை மாத்திரமல்ல, எல்லா நாட்களிலும் உம்மோடு கூட ஐக்கியப்பட்டிருக்கிறதற்கும், திங்கட்கிழமை முதல் சனிக்கிழமை வரைக்கும் அனுதினமும் உடைய வார்த்தைகளை தியானித்து ஆவிக்குரிய வாழ்க்கையில நாங்கள் பலப்படுகிறதற்கும், இந்த அனுதின தியானத்தை எங்களுக்கு அருளினதற்காக நன்றி செலுத்துகிறேன். யார் யார் எங்கெங்கிருந்து கனெக்ட் ஆகிறார்களோ அவர்களோடு நீர் பேச வேண்டும் என்று, திடப்படுத்த வேண்டும் என்று, பலப்படுத்த வேண்டும் என்று, உடைய கிருபை அருள வேண்டும் என்று கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். எங்க பார்த்தாலும் பயங்கரமான சூழ்நிலைகள், பயத்தையும் கலக்கத்தையும் உருவாக்கக்கூடிய விஷயங்களை தானே நாம் பார்த்து கொண்டே இருக்கிறோம். அதனால எத்தனையோ பேரின் நாட்கள்ல பயந்து போயிருக்கிறார்கள். நீங்க எதிர்காலத்தை குறித்ததான பயம், எப்போ என்ன நடக்குமோங்கிற பயம், அங்கங்க கேள்விப்படுறோம் பூகம்பங்கள், அது இன்னும் நம்ம இடத்துக்கும் வந்துருமா என்று அநேகர் சொல்லுவதை கூட நாம் கேள்விப்படுகிறோம். இது போன்ற சம்பவங்கள் நடக்கிற போது நாம் எதை தொடங்க வேண்டும் என்றாலும், எதை ஆரம்பிக்க வேண்டும் என்றாலும் கொஞ்சம் முன்னேறி போக முடியாத சூழல்கள் உருவாகிறது. அதை கவனிங்க. நமக்கு சாதாரணமாகவே இந்த கோழைத்தனம் என்பது, இந்த தயக்கம் என்பது, அந்த நிலையற்ற தன்மை என்பது ஆதாமினுடைய விழுந்து போன சுபாவத்தின் மூலமாக எல்லாருக்குள்ளேயுமே வந்துருச்சு. உண்மையாகவே ஆதாம் ஆளுகை செய்தான். He was a king. அதாவது என்னென்ன பெயர்களை, அதாவது ஆதாம் மிருக ஜீவன்களுக்கு என்னென்ன பெயர் வைத்து அழைத்தானோ, அது சிங்கமா இருந்தாலும், கரடியா இருந்தாலும், யானையா இருந்தாலும், அவைகள் எல்லாமே ஆதாமுக்கு கட்டுப்பட்டு தான் இருந்தது. அவன் அவைகளுக்கு பயப்படல. ஆனால் எப்பொழுது தேவன் புசிக்க கூடாது என்று சொன்னதை புசித்தானோ, அப்பொழுது அந்த பயம் அவனுக்குள் வந்தபோது எல்லாத்துக்கும் அப்பத்திலிருந்து இப்ப வரைக்கும் அந்த பிராணிகளுக்கு நம்மளை பார்த்தா பயம், அதே போல நமக்கு அதுங்களை பார்த்தா பயம், மனிதனே பார்த்து பயப்படுகிற சூழலை இந்நாட்கள்ல நம்ம பார்க்கிறோம். கவனிங்க, தேவன் நமக்கு பலமும் அன்பும் தெளிந்த புத்தியை உள்ள ஆவியை தந்திருக்கிறாரே தவிர பயமுள்ள ஆவியை அவர் நமக்கு தரவில்லை. கோழைத்தனம் என்பது கூட சாத்தானுக்கு வாய்ப்பு கொடுக்கறதுக்கு நிறைய, அதாவது வாய்ப்பு கொடுத்துறான். அநேக நேரங்களில் சாத்தான் அதைத்தான் பயன்படுத்துறான். பயப்படுறவங்களை பார்த்தா சாத்தான் ஒரு வழி பண்ணிடுவான். பயப்படுறவங்களை பார்த்தா சாத்தான் ஜாலி ஆயிடுவான் பயப்படுத்துறதுக்கு. அதனால்தான் தேவன் திட்டவட்டமாய் இப்படி சொல்லுகிறார், நீங்கள் என்னிடத்திலே நம்பிக்கை வையுங்கள், பயப்படாதிருங்கள், நம்புங்கள், பயப்படாதே, எந்த விஷயத்திலையும் என்னைக்கும் பயப்படாத. ஏறக்குறைய 365 முறை பயப்படாதே என்ற வார்த்தை பைபிள்ல இருக்கு. அப்படின்னா தினந்தோறும் தேவன் நம்மிடத்துல சொல்றாரு, பயப்படாத. மோசே இஸ்ரவேலர்களை வழிநடத்துகிற போது, அந்த எல்லைக்குள்ளே, கானானுடைய எல்லைக்குள்ளே வந்தபோது தேவன் சொன்னார், மோசேனிடத்தில் நீ இதுக்கு மேல போக முடியாதுன்னு. அவனுக்கு பதில் அதுவரைக்கும் தன்னிடத்துல ஊழியக்காரனாக இருந்த யோசுவாவின் இடத்துல இனி நீ இந்த ஜனங்களை வழிநடத்து என்று சொல்லுகிறார். அப்போ யோசுவா தலைமைத்துவம் கிடைச்சிருச்சு, அதிகாரம் வந்துருச்சுன்னு அவன் எதிரி குதிக்கலங்க. அது எவ்வளவு பெரிய பொறுப்பு என்பதை, அது எவ்வளவு பாரமான காரியம் என்பதை மோசேயினிடத்தில் அவன் பார்த்திருக்கிறான் என்பதனால என்னால முடியாது என்று பயந்து போனான். அப்பொழுது தேவன் அவனிடத்தில் எப்படி சொல்லுகிறார்? யோசுவாவின் புத்தகம் 1 அதிகாரம் 9 வசனம். நீங்களும் கூட பயப்படும் போதெல்லாம் இந்த வாக்குத்தத்தத்தை நீங்க சுதந்திரிச்சுக்கணும். யோசுவா 1:9, நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலம் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே. திடமனதா இருக்கணுமா? பி ஸ்டெடி. தடுமாறாத, சஞ்சலத்துக்கு இடம் கொடுத்துறாத, 2 மனசா இருக்கவே இருக்காத. திட மனதாயிரு, பலம் கொண்டிரு, பயப்படாதே, திகையாதே, கலங்காதே. இவங்களெல்லாம் ஒரே மாதிரியான வார்த்தைகளா இருந்தா கூட எல்லாத்துக்கும் நிறைய அர்த்தம் இருக்குங்க. அதாவது திட மனசு இல்லாதவங்க, பலம் இல்லாதவங்க,
சாத்தானுடைய கைக்குள்ள ஈஸியா சிக்கிக்குவாங்க. அதனாலதான் நம்ம எப்பவும் திடமனதோடு இருக்கணும். பூரணமான விசுவாசத்தை தேவன் மீது நாம வச்சிடணும். ஏது என்ன நடந்தாலும் என் தேவன் என்னை கைவிட மாட்டார், என் ஆண்டவர் என்னை விடவே மாட்டார். இந்த விசுவாசம் உங்களுக்கு இருக்கா? சூழ்நிலைகளை கண்டோ அல்லது பிறர் சொல்லும் வார்த்தைகளினாலோ, நீ எதிர்கொள்கிற பல பிரச்சனைகளினாலோ தூக்கம் இல்லாம பயப்பட்டு கொண்டு தகச்சு போய் கலங்குவோன்னா நாம கஷ்டத்தின் நாட்களில் சோர்ந்து போயிட்டோம்னா கையாலாகாதவர்களைப் போல் ஆக்கிவிடுவோம். இந்த உலகத்தில் இருக்கத்தாங்க செய்யும் போராட்டங்கள், எதிர்ப்புகள், பிரச்சனைகள் எல்லாமே இருக்கும். ஆனால் அவைகளை தைரியமா தேவனுடைய துணையோடு கூட எதிர்கொள்ளுகிற நாளில்தான் நாம உண்மையான விடுதலையை பார்க்க முடியும். பலங்கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே. திகைத்தல், திகில், அதாவது எப்போதும் ஒரே விஷயத்தை, ஒரே கஷ்டத்தையே நினைச்சுக்கிட்டு இருக்கிறது, அதுதான் கடைசியில திகிலா மாறிடும், திகைப்புக்குள்ளாக்கிடும். அந்த அந்த கலக்கம் என்பது உள்ளத்து அந்த திகில் என்ன செய்யும்னா கலங்கடிக்க பண்ணிடும். ஏதோ ஒரு சின்ன சத்தம் கேட்டா கூட ஐயோ திருட வந்துட்டானோ அப்படிங்கிற யோசனைக்குள்ளேயே நீ இருந்தன்னா, திடீர்னு ஒரு சத்தம் ஐயோ திருட வந்துட்டான் அப்படின்னு தான் நினைச்சுக்குவேன். அது இருதயத்திற்குள்ள ஒரு படபடப்பை உண்டாக்கிடும். அப்படி இருக்கவே கூடாது. நாம் ஆண்டவர் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும். நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார். அதுக்கு முன்னால் 5வது வசனத்தை பார்த்தா, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை, நான் மோசேயோட இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நம்மளை பார்த்து சொல்றார், யோசுவாவோட இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். எஸ், விசுவாசிப்பதனாலே எல்லாமே கூடுங்க. கவனிங்க, அன்று மோசேக்கு மாத்திரமல்ல அல்லது யோசுவாவுக்கு மாத்திரமே அல்ல, அவருடைய வார்த்தையை கேட்டு நடக்கிறவர்கள், அவருடைய நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்கிறவர்கள், அவருடைய சொல்படி வாழ்கிறவர்கள், அவர் மீது நம்பிக்கை வைக்கிறவர்களை அவர் விலக மாட்டார், கைவிடவும் மாட்டார். நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. எனவே பலங்கொண்டு திடமனதாயிரு. எத்தனை விஷயங்களுக்கு நீங்க இன்னைக்கு பயந்து போறீங்க? சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட 1ஆம் தேதி வந்துருச்சுனாலே வாடகை கட்டணும், இஎம்ஐ கட்டணும், கடன் கட்டணும் அப்படிங்கிற பயம். அதே போல இன்னும் சில சூழ்நிலைகள்ல பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்டணும் அல்லது ஸ்கூல்ல ஜாயின் பண்ணி விடணும் என்கிற பயம். பரீட்சை வரும்போது பிள்ளைங்க பாஸ் ஆவாங்களோ ஃபெயில் ஆவாங்களோங்கிற அது பிள்ளைங்க விஷயத்துல இன்னைக்கு அதிகமாக அழுத்தத்தை உண்டாக்குறது இன்னைக்கு பெற்றோர்களுக்கு ஒரு பழக்கம் ஆயிடுச்சு. ஆக்சுவலா பிள்ளைகளுக்கு பரீட்சை குறித்த பயம் இல்லைன்னா கூட பெற்றோர்கள் உண்டாக்குற அந்த பயத்தினால அந்த சூழ்நிலையில அவங்க எழுத வேண்டியதை எழுத முடியாம, படிக்க வேண்டியவைகளை படிக்க முடியாம, அவங்க எந்த விஷயத்துல பயந்தாங்களோ அதே விஷயம் அப்படியே நடந்துரும். நீ எந்த விஷயத்திலே பயப்படுகிறாயோ அதே உன் மேல வந்துரும். அதனாலதான் உன் பயம் எல்லாவற்றிலிருந்தும் உன்னை விடுவிக்கக்கூடிய, மீட்கக்கூடிய ஆண்டவர் உனக்கு துணையாக இருக்கிறார் என்ற நினைவு வைத்து நீ அவரிடத்திலே சொல்லணும். ஒவ்வொரு நாள் காலையில எழுந்த உடனே இன்னைக்கு ஒரு ஆன்சைட்டி அல்லது எதிர்பார்ப்பு, எந்தெந்த விஷயங்கள்ல நீ பயப்படுறியோ, கலக்கத்தோடு இருக்கிறாயோ, எந்த விஷயங்கள்ல ஒரு முடிவெடுக்க முடியாம சஞ்சலத்தோடு ஒரு நிலைத்தன்மை இல்லாம இருக்கியோ, முழங்கால் படிட்டு ஜெபி. அதற்காகத்தான் அனுதின தியானமும் கூட. அதை தொடர்ந்து நீங்க ஜெபிக்கணும். ஏதோ இந்த செய்தியை கேட்டுட்டு அப்ப ஆஃப் பண்ணிட்டு படுத்துக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்லைங்க. இந்த செய்தியிலே நீங்கள் கேட்கிற செய்தியின் சாரத்தை உங்கள் இருதயத்தில் பதிய வச்சு ஃபியூ மினிட்ஸ் ஆகுது நீங்க எங்க இருந்தாலும் அந்த இடத்துல உங்கள் இருதயத்தில் நீங்க அதை அப்ளை பண்ணிக்கிட்டு தியானிச்சு, ஆண்டவரே அந்த மோசையோடு இருந்தது போல என்னோடும் இருந்து என்னுடைய பயத்தை போக்குங்க, எனக்குள்ள இருக்கிற நிலையற்ற தன்மை எடுத்து விடுங்க, எனக்குள் திகில் இருக்கிறது, அந்த திகில் அப்படியே என்னை தொடர விட்டாதபடி என்னை மீட்டெடுங்க, நம்ம அதிக விசுவாசத்தை எனக்குள்ள ஊற்றுங்க என்று ஜெபிக்க வேண்டும். முதல்ல நம்பணும், தேவனுடைய வார்த்தைகளை நம்பணுங்க. அவர் வாக்கு கொடுத்தால் நிறைவேற்றுகிற தேவன். வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் கூட தேவனுடைய வார்த்தை நிரந்தரமும் நிலைத்திருக்கும். ஒவ்வொருவரும் நினைவில் கொள்ள வேண்டும், அவர் தம்முடைய இரத்தத்தை சிந்தி அவர் நம்மை சொந்தமாக்கிக் கொண்டவர். அவர் நம்மை அளவுக்கு அதிகமாய் நேசிக்கிறார். அவரை ஏற்றுக்கொண்ட பிறகு இன்னும் அதிகமாய் நேசிக்கிறார். நம்மீதே நோக்கமாயிருக்கிறார்.
நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன், நான் உன்னோடைய கூட இருப்பேன்னு சொல்ற. வேற என்னங்க வேணும்? உன்னோடைய கூட தான் இருப்பேன், நீ போடா என்று சொல்லி விட்டு விடுகிறவர் அல்ல. அதான் இந்த உலக தாய் தகப்பன் போல போடா பயப்படாம போ அப்படின்னு சொல்லுகிறவர் அல்ல. நீ போ, நான் உன்னோட கூட இருக்கிறேன், உனக்குள்ளே இருக்கிறேன், பயப்படாம போ என்று சொல்கிறார். வேற என்னங்க வேணும்? ஒரு விதத்தில் நம்முடைய தாயோ தந்தையோ அல்லது நம்முடைய எஜமானர்களோ அல்லது நமக்கு உதவியா பாடி கார்ட்ஸ் இருந்தாங்கன்னா எவ்வளவு தைரியமா நம்ம வெளியே போவோம் இல்லையா? ஆனால் ஆண்டவரே நமக்கு முன்னும் பின்னும் பக்க துணையுமாய் பாதுகாவலுமாய் இருக்கிற போது, அப்படி ஆண்டவரே நமக்கு துணையாக இருக்கிற போது நம்ம எதுக்குங்க பயப்படணும்? இந்த ஆபத்தாபாயங்களை பார்த்து எதுக்கு பயப்படணும்? அதாவது நமக்கு வழி தெரியாத போது நம்மை கூட்டி செல்லக்கூடிய ஒரு ஸ்கூட்டர்லயோ பைக்லயோ யாராவது நம்மளை ஏத்திக்கிட்டாங்கன்னா, அதான் ஏன் வழி தேடி போகணும்னா உனக்குள்ள ஒரு கவலை இருக்கும். ஐயோ எப்படி போகணும், லெஃப்ட்ல போகணுமா ரைட்ல போகணும், எனக்கு ஜிபிஎஸ் வந்துருச்சு, அதெல்லாம் பார்த்துக்கிட்டு போறோமா இல்லையா? ஆனால் சரியாக வழிநடத்துகிறவன், நல்ல ஒரு டிரைவர், எக்ஸ்பர்ட்டான கைடு, அதற்கேன வெஹிக்கிள் உனக்கு கிடைக்கும் போது நீ ரிலாக்ஸா உட்காந்துக்கிட்டு போகலாம், தைரியமா போகலாம் இல்லையா? என்ஜாய், பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு, இந்த வயல்வெளி அழகா இருக்கு அப்படின்னு எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே போவோம். அதே போல தேவனோடே கூட நடக்கிறவன் தேவனுடைய காரியங்களை நினைத்து நினைத்து அவைகளுக்குள் மகிழ்ந்து கொண்டு, அப்பப்பா என் தேவன் எவ்வளவு மகத்துவமானவர், எவ்வளவு நன்மைகளை செய்திருக்கிறார், எவ்வளவு ஆபத்துக்களை என்னை தாண்டி வர பண்ணினார், எவ்வளவு பாதுகாப்பாய் சமாதானமாய் எத்தனையோ சிக்கல்களிலிருந்து என்னை மீட்டுக் கொண்டு வந்திருக்கிறார். இந்த சாட்சியோடு நாம் நிரம்புகிற போது ஆசீர்வாதகரமான வாழ்க்கையை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். எதை குறித்ததான் இருக்கிறது உன் பயம்? எதற்காக கலங்குகிறாய்? ஏன் நின்று இருக்கிறாய்? வியாபாரத்தில் பயம், ஐயோ நஷ்டமாயிடுமோ என்னமோன்னு. படிப்பில் பயம், எங்கேயோ ஃபெயில் ஆயிடுவனோ என்னவோன்னு. இன்டர்வியூக்கு போனோன்னா கூட பயம், செலக்ட் ஆக மாட்டேனோ என்னவோன்னு. திருமணம்னா பயம் இன்னைக்கு நிறைய பேருக்கு. பிரிந்து போன குடும்பங்களை பார்த்து ஐயோ என்னுடைய குடும்பம் நாளைக்கு இதே மாதிரி ஆயிருமோ அப்படின்னு பயப்படுற அநேகர் வாலிபர்கள் இன்னைக்கு இருக்கிறாங்க. தேவனுடைய சித்தத்தின்படி நீ எதை செய்தாலும், தேவனுடைய துணையோடு கூட நீ எதை செய்தாலும் அது ஆசீர்வதிக்கப்படும். விவாகம் தேவ சித்தத்தின்படி நடக்கும்போது நீ எதுக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சரீர பிரகாரமான இன்னல்கள் உண்டு என்று பைபிள்ல திட்டவட்டமாக சொல்லப்படுதுங்க. ஆனால் சிரமங்கள் இருக்கத்தான் செய்யும். ஆனா அதற்குள் இருக்கிற காரியங்கள், அதற்குள்ள இருக்கிற தேவனுடைய திட்டம் என்று, அதன் மூலம் கிடைக்கிற கற்ப பலன், பூமியை நிரப்ப வேண்டிய ஆசீர்வாதகரமான ஆனந்தகரமான வாழ்க்கை உண்டு. அது தேவ திட்டம் என்கிற விஷயத்தை நாம் உணர்ந்து கொண்டால் ஆசீர்வதிக்கப்படுவோம். உன்னுடைய பயம் என்ன? அதை ஆண்டவரிடத்திலே நீ சமர்ப்பித்து விடு. உன் கலக்கத்தை ஆண்டவரிடத்திலே சொல்லிவிடு. உன்னோடு கூடவே இருக்கிற நீ கத்தி கத்தி டயர்ட் ஆயிட்டேன்னு, இல்லைன்னா ஒரு ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ற மாதிரி அல்லது ஃபயர் என்ஜினுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்ற மாதிரி அந்த அவசியம் இல்லவே இல்லை. ஆண்டவரே அப்படின்னு சொன்னா போதும். உன்னோடே இருக்கிற ஆண்டவர் உன் தோளை தட்டுவார், உன்னிடத்திலே விசாரிப்பார். என்ன கவலையோடு இருக்கிறியா? சோர்ந்து போயிருக்கிறாயா? திகிலோடு கூட, கலக்கத்தோடு கூட, டிப்ரெஷனுக்குள்ளாய் போயிட்டியா? எதையுமே செய்ய முடியாம அப்படியே உட்கார்ந்து எதையோ யோசிச்சு கொண்டிருக்கிற சூழ்நிலையில திகைத்து நிற்கிறீர்களா? இந்த வேளையில் ஆண்டவர் உங்களோடு தான் பேசிக் கொண்டிருக்கிறார். நான் சொன்னேன் அல்லவா, மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன் என்று. நீ பயப்பட வேண்டாம், நீ பலங்கொண்டு திடமனதாயிரு, நீ திகையாதே, கலங்காதே, நான் உன்னோடே கூட உனக்கு துணையாக இருக்கிறேன். எவ்வளவு அற்புதமான வாக்குத்தத்தம்! தேவன் நமக்காக அருளியிருக்கிறார். நாம் அவற்றை விசுவாசித்தால் அவைகள் எப்பொழுதுமே ஜீவனோடு இருக்கிற வார்த்தைகள். விசுவாசிக்கிறவனுக்கு விசுவாசிக்கிற அளவில் எப்பொழுதாக இருந்தாலும் தேவனுடைய வார்த்தைகள், அன்று மோசே இல்லை, யோசுவாவில் அல்லது வேற யாராக இருந்தாலும், அன்றே அவருடைய தாசர்களுக்காக மாத்திரமல்ல, இன்று நமக்காகும் அவர் நேற்றும் என்றும் என்றென்று மாறாதவராயிருக்கிறார். அவர் எனக்கு துணையாக இருக்கிறார் என்ற தைரியத்தை உடையவர்களா இருக்கணும். திடமனதோடு இருங்க, சஞ்சலப்பட்டுக்கிட்டே இருக்காதீங்க. எல்லா சின்ன விஷயத்துக்கும் பதட்டப்பட்டுக்கிட்டே இருக்காதீங்க. வாக்குத்தத்தங்களை நம்புங்க, தேவனுடைய வார்த்தை தியானிங்க. அதுதான் உங்க நோக்கமும் ஏக்கமும் தேவனுடைய வார்த்தை மேல இருக்கட்டும். அதே போல உங்களுடைய வார்த்தைகள் எல்லாம் தேவனுடைய வார்த்தைகளாகவே இருக்கிற போது தேவாதி தேவனுடைய வார்த்தைகள் நமக்கு பலனை கொடுக்கிறதா இருக்கிறது, நம்மை திடப்படுத்துகிறதா இருக்கிறது, திடப்படுத்தி ஆவிக்குரிய பிரகாரமான பலத்தை தருகிறது. தேவனுடைய வார்த்தை என்பது ஜீவாப்பமாயிருக்கிறது. எப்பொழுதும் வேத வார்த்தையை தியானிக்கின்றவர்கள் எல்லா விதமான பயத்தையும் ஈஸியாய் எதிர்கொண்டு விடுவார்கள். அவர்கள் ஜெபிக்கலாமா? பரிசுத்தமும் அன்பும் உள்ள பிதாவே, பயத்தோடு கூட இருக்கிற இந்த பிரபஞ்சத்தில் ஆண்டவரே, உம்மிடத்திலே பயபக்தியோடு கூட நாங்கள் வாழ்கிறதற்கும், உம்முடைய வார்த்தைகளில் விசுவாசம் வைக்கிறதற்கும், சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் கலங்குகிறவர்களாக
திகைக்கிறவர்களாக, பயப்படுகிறவர்களாக இல்லாமல் ஆண்டவர் தைரியமாயிருந்து நம்பிக்கையோடு கூட பிசாசானவரை எதிர்கொள்வதற்கு, எனக்குள் இருக்கிறவர் இந்த உலகத்தில் இருக்கிறவர்களை காட்டிலும் பெரியவர் என்கிற விசுவாசத்தோடு கூட வெற்றிகளை பெற்றுக்கொள்வதற்கும் உம்முடைய திட்டத்தை நிறைவேற்றுகிறதற்கும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் சகாயம் அருள வேண்டும் என்று கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் அந்யோன்ய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் நம் அனைவரோடும் என்றும் என்றும் சதா காலங்களிலும் தங்கி தரித்திருப்பதாக, ஆமேன். தேவனுக்கு ஸ்தோத்திரங்கள். ஜெப தேவைகள் மற்றும் பாரங்களை 8939801234 என்ற நம்பருக்கும், வெளிநாடுகளில் இருக்கிறவர்கள் 9100100888 என்ற நம்பருக்கும் அனுப்பி வையுங்கள். உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்களும் தொடர்ந்து ஜெபியுங்கள். கட்டாயம் தேவன் நம்முடைய ஜெபத்துக்கு பதில் தருவார். தேவனுடைய வார்த்தையை நம்புங்கள், பயப்படாமல் தைரியமாயிருங்கள். தேவன் நம்மோடு இருக்கிறார் என்ற விசுவாசத்தோடு கூட இந்த உலகத்தில் அவருடைய சாட்சிகளாய் வாழுங்கள். தேவனுக்கு சித்தமானால் நாளை இதே நேரம் இதே அனுதின தியானத்தில் நாம் மீண்டும் சந்திக்கலாம். அதுவரைக்கும் தேவாதி தேவனுடைய மகா கிருபை நம் அனைவரோடும் கூட துணையாய் இருப்பதாக. ஹல்லேலூயா, தேவனுக்கு ஸ்தோத்திரம். பெங்களூரு மற்றும் பெங்களூரை சுற்றி இருக்கிற பகுதிகளில் இருக்கிறவர்களுக்கு ஒரு நற்செய்தி. தினந்தோறும் கல்வரி பிரதித்வனி சோஷியல் மீடியா மூலமாக தேவனுடைய வார்த்தையை கேட்கிறவர்களுக்கு, கல்வரி தரிசனம் டிவி புரோகிராமை பார்க்கிறவர்களுக்கு மற்றும் கல்வரி பிரேமதாரா பார்வையாளர்களுக்காக பிரத்யேகமான ஒன் டே கெட் டுகெதரை பெங்களூரிலே இந்த மாதம் பிப்ரவரி 15 அன்று மதியம் 2 மணியிலிருந்து மாலை 5 மணி வரைக்கும், மீண்டும் 6 மணியிலிருந்து இரவு 10 மணி வரைக்கும் 2 செஷன்ஸாக ஏற்பாடு செய்திருக்கிறோம். இது ஹாலிடேயாக இல்லாவிட்டாலும் கூட நீங்கள் எல்லோரும் வருவீர்கள் என்று நாம் எல்லோரும் சேர்ந்து தேவன் செய்த நன்மைகளை எண்ணி எண்ணி அவரை துதிக்கிறதற்கு, உங்களை முகமுகமாய் பார்த்து உங்களுக்காக ஜெபிக்கிறதற்கும் மிகுந்த ஜெபத்தோடு கூட நாங்கள் பெங்களூருக்கு வருகிறோம். நீங்களும் வாருங்கள், பங்கு கொள்ளுங்கள், தேவாசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். முகவரியை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். குண்டுராவ் ஆடிட்டோரியம், நியர் மந்திரி மஹால், சேஷாத்ரிபுரம், பெங்களூரு. இன்னும் மேலதிக தகவல்களை அறிந்து கொள்ள விரும்பினால் 8939801234 என்ற நம்பருக்கு ஒரு வாட்ஸ்அப் அனுப்புங்கள், அல்லது 8939393939 என்ற நம்பருக்கு கால் செய்து விவரங்களை அறிந்து கொள்ளுங்கள். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், மதியம் 2 மணியிலிருந்து மாலை 5 மணி வரைக்கும், மீண்டும் மாலை 6 மணியிலிருந்து இரவு 10 மணி வரைக்கும் பெங்களூரில் இருக்கிற குண்டுராவ் ஸ்டேடியத்தில் ஒன் டே கெட் டுகெதரை உங்களுக்காக ஏற்பாடு செய்திருக்கிறோம். வாருங்கள், பங்கு பெறுங்கள், தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுச் செல்லுங்கள்.